வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசண்டாக தமிழில் வெளியே வந்திருக்கிற ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் மதர். படத்தில் நம்ம தம்பி ராமையா அர்த்திகாலாம் லீடுலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சின்ன படம். ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம். ஸோ அப்பா அம்மா அப்புறம் ஒரு பொண்ணுன்னு ஒரு நல்ல ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அதெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் அவங்க எப்படி சால்வ் பண்ணிக்கிறாங்க, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அந்த குடும்பத்தையே மொத்தமாக என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய மிச்ச கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஒரு படம் தான். ஸோ இதுவுமே புதுசு கிடையாது. எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவும் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. லைட்டாக சீல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எமோஷனல் சென்டிமெண்ட் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த படம் ஒரு டைம் பாஸ் படம் தான். அந்தளவுக்குலாம் வந்து அளவுக்குலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் டீசெண்டான ஒரு சின்ன படம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த படத்தில் இருக்க எமோஷனல் சீன்ஸே நிறைய இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுறது. ஸோ கமர்ஷியலாகவும் இந்த படத்தில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ தாய் பாசம் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு இந்த படத்தை வந்து ரெகுலர் டெம்ப்ளேட் சினிமாவில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் அவ்வளோக்கான இது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அவுட் மூவியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த படம் இப்போ உங்களுக்கு ஓசிஸ் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓசிஸில் யூடியூப்லேயுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு எஸ்ஆர் செட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம்.